எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஃபாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த இஸ்லாம் மார்க்கத்தை நம்மோட மாற்று மத மக்கள் எப்படி புரிந்து வைத்துள்ளார்கள்? நாம் அதை எப்படி புரிந்து வைத்துள்ளோம் என்பதை வாருங்கள் தெரிந்து கொள்வோம். இஸ்லாம் மார்க்கம் என்பது தூய்மையான வெள்ளை துணி. அதில் சிறு கரும்புள்ளி விழுந்தாலும் பார்ப்பவரின் கண்களுக்கு பளிச்சென்று தெரிந்துவிடும். இதை நான் சொல்லவில்லை, ஒரு மாற்று மத சகோதரி ரொம்ப கோபத்துடன் என்னிடம் கொட்டிய வார்த்தைகள். அவர் கோபத்துடன் கொட்டினாலும் அவரையும் அறியாமல் சகோதரி ஒரு உண்மையைத்தான் சொன்னார். முதலில் அவருக்கு நம்மோட நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இதை நான் நிறைய இடங்களில் சொல்லி உள்ளேன். அதை இப்போதான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நேரம் வந்துள்ளது. நான் என்னுடைய அலுவல் காரணமாக வெளியில் சென்று கொண்டிருந்தேன். ஒரு திருமண மகாலை கடந்து சென்று கொண்டிருந்த போது, அந்த நேரம் திருமணம் முடிந்து மக்கள் வெளியில் வந்து கொண்டிருந்தாங்க. அப்போது எனக்கு முன்னாடி ஒரு மாற்று மத சகோதரியும் அவரோட பொண்ணும் போய் கொண்டிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வயது 13 அல்லது 14 இருக்கலாம். வயதுக்கு மீறின வளர்த்தியும் உடம்புமாக இருந்தது. இப்ப பிரச்சனை அது இல்ல. அந்த பொண்ணு அணிந்திருந்த ஆடைதான் பிரச்சனை. அது என்ன ஆடை? முட்டிக்கு மேல ஜீன்ஸ் பாவாடையும் சின்னதா ஒரு பனியனும் அந்த பொண்ணு அணிந்திருந்தா. அம்மாவும் மகளும் எனக்கு முன்னாடி போய் கொண்டிருந்தாங்க. ஆனா அவர்களை கடந்து வர்றவங்க அவர்களை கடந்த பின்பும் திரும்பி திரும்பி பார்க்கிறாங்க. அதை பார்த்து என்னால் கோபத்தை அடக்க முடியல. சரி, ஒரு எட்டு வேகமா நடந்து போய் சகோதரியிடம் எடுத்து செல்வோம்னு சொல்லி வேகமா நடந்து அந்த சகோதரிக்கு முன்னாடி போயிட்டேன். அந்த சகோதரியிடம் கேட்டேன், ஏமா, பொதுவான இடத்துல இப்படி ஒரு உடுப்பு போட்டு பிள்ளைய கூட்டி வரீங்களே, பிள்ளைக்கு ஏற்றா போல பெரிய உடுப்பு போடலாம்ல அப்படின்னு தான் கேட்டேன். உடனே அந்த சகோதரிக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தோட சொன்ன வார்த்தை தான் இது, எங்களுக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு சட்டமும் இல்லை. நாங்க எதை வேண்டுமானாலும் உடுத்துவோம், எப்படி வேண்டுமானாலும் இருப்போம். முஸ்லிமான உங்களுக்குத்தான் சட்டம் நிறைய இருக்கு. இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் உடுத்தணும் என்று. எங்களுக்கு அப்படி எந்த ஒரு சட்டமும் இல்ல, கட்டாயமும் இல்ல. அப்படி சொல்லிட்டு அது பாட்டுக்கு படபடன்னு பொருந்து தட்டுது. ஏமா, என்ன பேச்சு பேசுற? பொம்பளைன்னா எல்லாரும் பொம்பளைதாம்மா. இதுல எங்க இருக்கு ஜாதி மதங்கிறது? நீ 1000 சொன்னாலும் நீ இந்த துணியை வெளியில போட்டு கூட்டிக்கிட்டு வாரது தப்புதாம்மா. தலை வசந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு துணியை போட்டு வெளியில கூட்டி வந்திருக்க. உன் பிள்ளைய போறவங்களும் வாரவங்களும் முன்னையும் பின்னையும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. அதனாலதாம்மா நான் சொல்றேன். அதுக்கு அந்த சகோதரி சொன்ன பதில்தான் என்னால இன்னும் மறக்கவே முடியல. முஸ்லிமான நீங்க வெள்ளை துணி மாதிரி, அதுல சின்ன கரும்புள்ளி விழுந்தாலும் பளிச்சுண்டு தெரியும். எங்களுக்கு அப்படி எந்த ஒரு சட்டமும் இல்ல. இப்படி சொன்ன சகோதரி சொன்னதோட இல்லாம ஒரு ஆட்டோவை அமர்த்தி அதுல ஏறி போயிட்டாங்க. அத கேட்டது நான் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். நம்மோட இஸ்லாம் மார்க்கத்தை இந்த சகோதரி இவ்வளவு அழகாக புரிந்து வைத்துள்ளாரே. ஆனால் நம்ம முஸ்லிம் சகோதரிகள் எவ்வாறு நம்முடைய மார்க்கத்தை புரிந்து வைத்துள்ளார்கள் என்று நினைக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. நான் ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போயிருந்தேன். எனக்கு தெரிந்த முஸ்லிம் சகோதரியும் அங்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க மட்டுமே. ரொம்ப நாள் கழித்து நானும் அந்த சகோதரியை பார்க்கிறேன். 2 பேரும் நலம் விசாரித்துக் கொண்டோம். அடுத்து நான் கேட்டேன், என்னம்மா துணியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சான்னு. அதுக்கு அந்த சகோதரி சொன்ன பதில், இதை நல்லா கவனிங்க சகோதர சகோதரிகளே. அது ரமலான் மாதம். இப்ப அந்த சகோதரி சொன்ன பதிலை கேளுங்க. துணி எடுக்கிறதுக்காக நோன்பை விட்டு கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்தோம். எல்லோருக்கும் துணி எடுத்துட்டோம். இன்னும் என் மூத்த மகளுக்கு மட்டும் துணி அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அதோட நான் கேட்டேன், அப்படி என்ன துணிமா எடுக்க போறீங்க? அதுக்கு அந்த சகோதரி சொன்னது, ஜீன்ஸ் குட்டை பாவாடையும் ஒரு பனியனும். அதை கேட்ட எனக்கு ஒரு நிமிஷம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த மாற்று மத பொண்ணுதான் என் கண் முன்னே வந்து நின்னா. இந்த முஸ்லிம் சகோதரியோட பொண்ணு +2 படிக்குது. அதுவும் நல்ல வளர்ச்சியான பொண்ணு. இப்ப நான் இந்த சகோதரி கிட்ட என்ன சொல்லி இருப்பேன், என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். இது உங்க மகள் தானே?
நீங்க பெத்த பிள்ளை தானேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த சகோதரி சொன்ன பதில், என்ன என்ன செய்ய சொல்றீங்க? சின்ன புள்ளையிலிருந்து நான் அப்படியே வளர்த்துட்டேன். இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு அந்த மகள நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப நான் இங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு மாற்று மத சகோதரி இஸ்லாத்தை புரிந்து கொண்ட அளவு கூட நம்முடைய மார்க்கத்தைச் சேர்ந்த முஸ்லிம் பெண்கள் புரிந்து கொள்ளவில்லையோ என்று நினைக்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த முஸ்லிம் சகோதரியை மீண்டும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 2 பேரும் நலம் விசாரித்துக் கொண்டோம். இப்ப நான் அந்த சகோதரி இடத்துல ஒண்ணுமே பேசல. ஏன்னா நான் அந்த சகோதரியிடம் நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னேன். அத அவங்க கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த சகோதரி அவங்களாகவே சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னோட மூத்த மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வயது 28 முடிஞ்சு போச்சு. பார்க்கிற வரன்கள் எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறா. இவளால என் சின்ன மகளுக்கும் கல்யாணம் தடைபடுதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லி வருத்தப்பட்டாங்க. நான் அந்த சகோதரி இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். நீங்க இன்னும் இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் மார்க்கத்தை பற்றிய அறிவும் ஆற்றலும் நிறைந்த நிறைய விஷயங்களை கத்துக்கிறங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க இஸ்லாம் மார்க்கத்தை பற்றிய அறிவை நீங்க கத்துக்கிட்டீங்களோ, அப்பதான் நீங்க முழுமையா இஸ்லாத்துக்குள்ள இருக்க முடியும். முழுமையா இஸ்லாத்துக்குள்ள வர முடியும். பெரிய அளவுல பெயரளவில் இஸ்லாத்தில் இருக்காதீங்க. அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொல்லிவிட்டு நான் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா அந்த சகோதரி இடத்துல குறை இருக்கு. நாங்க ஆரம்பத்துல அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். நான் அந்த சகோதரிய முதலில் பார்க்கிறப்ப இவர் காந்திருன்னு தான் நினைச்சேன். அவங்க கணவர் இல்ல போல. அதான் பொட்டு வைக்கிறேன்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க இருந்த நிலை அப்படித்தான் இருந்தது. அவங்க தலையில தாவணி போட மாட்டாங்க. புர்காவும் போட மாட்டாங்க. அவங்களுக்கு பெரிய தலைமுடி. அது பின்னி நீளமா தொங்க விட்டு வருவாங்க. வயிறு, முதுகு தெரியிற மாதிரி தான் ஜாக்கெட் போடுவாங்க. மொத்தத்துல ஒரு மாற்று மத சகோதரி எப்படி இருப்பாங்களோ, அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு நாள் 2 பேரும் எதிரெதிரா சந்திச்சுக்கிட்டோம். என்ன பார்த்ததும் உடனே சேல முந்தானை எடுத்து தலையில போட்டாங்க. அதோட நான் போன இடத்துக்கும், அவங்க வந்த இடத்துக்கும் தொடர்பு இருந்ததுனால கொஞ்ச நேரம் அத பத்தி பேசினோம். அதற்கப்புறம் தான் அவங்க கிட்ட பெயர் கேட்டேன். அவங்க முஸ்லிம் பெயர சொன்னாங்க. இப்படித்தான் அந்த சகோதரி எனக்கு அறிமுகமானாங்க. அன்றிலிருந்து அவங்க தலையில ஷால் போட ஆரம்பிச்சாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம எல்லாரும் பெயரளவில் முஸ்லிமாக இல்லாமல் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அடுத்து ஒரு சிறப்பான காணொளியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அனைத்தையும் அலசி ஆராய்வோம்.